ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் வேர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஹேண்ட்பேக் வித் கிளட்ச் காம்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் வித் ஆஷ் கலரில் போட்டிருக்கோம். இது வந்து மெட்டாலிக் ஒயரில் தான் இந்த பேக் அண்ட் கிளட்ச் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளட்சை பற்றி பார்க்கலாம். இந்த கிளட்ச் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டாக நம்ம ஒரு மொபைல், கீ செயின்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இதை மேக் பண்ணியிருக்கேன். இதில் மேக்னெட்டிக் லாக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட லென்த்தில் பார்த்திங்கன்னா 22 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து நான் 3 லைன் போட்டிருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 17 லைன் போட்டு ஒரு லைன் சொருவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மூடி பக்கத்துக்கு வந்து நான் 12 லைன் போட்டிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த கிளட்ச்சு. இது வந்து நம்ம ஒரு 3/4 ரோலில் போட்டுடலாம். இந்த கிளட்ச் வந்து அந்த மாதிரி அந்த மூடியில் பார்த்திங்கன்னா 2 லைன் மட்டும் வந்து நான் ஆஷ் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. இந்த கிளட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா நான் 5.25 அடி வெட்டியிருக்கேன். 22 ஒயரு. லிட்டு சைடு வந்து நம்ம 3 அடி விட்டுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா 2.25 அடி விட்டு நம்ம பேஸ் 3 லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து நான் 17 லைன் போட்டு ஒரு லைன் சொருவி விட்டுருக்கேன். அந்த லிட்டு வர பக்கம் 12 லைன் போட்டுக்கணும். 12 லைனில் வந்து லாஸ்ட்டில் வந்து 3 லைனுக்கு முன்னாடி வந்து 2 ஆஷ் கலர் லைன் போட்டு லாஸ்ட்டில் எகைன் வந்து இந்த மெரூன் கலர் போட்டு இன்னொரு லைன் மெரூன் கலர் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மேக்னெட்டிக் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கஸ்டமருக்கு இதை டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து இதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி அடுத்த 2 செட் ஆஃப் கிளட்ச் வித் பேக் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பேக்கை பற்றி பார்க்கலாம். பேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 2.5 ரோல் கிட்ட வருது. ஹேண்ட்பேக் டைப்பில் போட்டிருக்கேன். ஹேண்ட்பேக்குங்கிறதுனால நமக்கு வந்து உள்ள அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் வச்சு கேட்டாங்க. இது வந்து இதோட சைஸு கலர் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன கலரில் தான் நம்ம போட்டிருக்கோம். சைஸும் வந்து அவங்க சொன்ன சைஸ்லேயே தான் மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லென்த்தில் வந்து 32 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா 9 லைன் போட்டிருக்கேன். ஹைட்டில் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே சொருகி விட்டுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8.25 அடியில் 32 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் போடும்போது நம்ம சைடில் விடுற ஒயர் வந்து நான் 3 அடி விட்டுருக்கேன். உள்பக்கம் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த பேக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதில் வந்து 2 சைடு வந்து மேக்னெட்டிக் லாக் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால 2 கார்னர்லேயும் 2 மேக்னெட்டிக் லாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் கலரில் போட்டிருக்கோம். ஏன்னா கூடையில் வந்து டிசைன் வந்து 2 லைன் வந்து ஆஷ் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம ஆஷ் கலர் யூஸ் பண்ணி ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து ஷோல்டரில் போடுற மாதிரி இந்தளவு தின் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். அதனால் அவங்க கேட்ட மாதிரியே அவங்க கஸ்டமைஸ் பண்ண சைஸ்லேயே நம்ம வந்து ஹேண்டில் போட்டிருக்கோம். ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா 13 அடியில் 2 ஒயர் எடுத்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். உள்பக்கம் வந்து இன்னர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நான் டேப் வச்சு சுற்றி போட்டேன். அதனால் வந்து அது உங்களுக்கு எந்த அளவு ஹேண்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள் ஒயர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பேக் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.